தெய்வீக திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி இம்மண் உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்த செய்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியது. ஏனென்றால் தேசிய அளவில் சிறந்த அரசியல் தலைவராக விளங்கினார். உலக அளவில் சிறந்த ஆன்மீகவாதியாக விளங்கினார். ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனது 32 கிராம சொத்துக்களையும் அரிஜின மக்களுக்காகவும் பிற இன மக்களுக்காகவும் தனக்கு நன்றி விசுவாசத்தோடு இருந்தவர்களுக்காகவும் எழுதி வைத்தவர். உலகில் யாரும் செய்யாத சேவையை செய்த மகத்தான மகான். அவர்கள் இறந்த நாளன்று தமிழகமே கண்ணீரில் மூழ்கியது. பல தலைவர்கள் நேரடியாகவே பசும்பனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தேவர் இறந்த அன்று பசும்பொன்னுக்கு நேரிலே வந்திருந்தார். நேரில் வந்து தேவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நேரில் அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்லாமல் இரங்கல் செய்தியும் வெளியிட்டார். அவ்வாறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்ட இரங்கல் செய்தி என்னவென்று பார்க்கலாம். 1000 வருடங்களுக்கு முன்பும் சரி, 1000 வருடங்களுக்கு பின்பும் சரி, தேவர் மாதிரி சுத்த வீரர் தலைவர் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அவ்வளவு பெரிய மேதையை நினைக்கும் போதே வணங்க தோன்றுகிறது. அவரது மறைவு எனது இதயத்தையை இயக்கிவிடாமல் செய்துவிட்டது என்று எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பும் சரி, 1000 வருடங்களுக்கு பின்பும் சரி, தேவர் மாதிரி சுத்த வீரத் தலைவர் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அவ்வளவு பெரிய மேதையை நினைக்கும் போதே வணங்க தோன்றுகிறது. அவரது மறைவு என் இதயத்தையை இயக்கிவிடாமல் செய்துவிட்டது என்று இரங்கல் செய்தியை எம்ஜிஆர் வெளியிட்டு இருந்தார். அதேபோன்று நேரிலே இறுதி சடங்கு நடக்கும் வரை பசும்பொன் கிராமத்திலே இருந்தார். அப்போது அவர் உச்சத்தில் இருந்த காலகட்டம். எந்த அளவுக்கு தேவரை நேசித்திருப்பாரையானால் அவர் பசும்பொன்னுக்கு வந்திருப்பார். அன்று அவர் பசும்பொன்னிற்கே வந்தது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்துக்கு எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தியது. பிற்காலத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தொடங்கும்போது முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் அனைவரும் எம்ஜிஆருக்கு வாக்களித்தனர். அதேபோன்று எம்ஜிஆருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து உறவு இருந்து கொண்டே வந்தது.